வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தட்டைப்பயிறு காரக்குழம்பு செய்கிறதுக்கு தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கிண்ணத்தில் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, தக்காளி 2, கத்திரிக்காய் 2, குழம்புத்தூள் 3 ஸ்பூன். தட்டைப்பயிரை வறுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு ரொம்ப கருப்பாக விடாமல் வறுக்கணும். வறுத்துட்டு அதுலேயே தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 1/4 வேக்காடு வேக வச்சுட்டு இறக்கி தண்ணியை வடிச்சிடணும். இல்லைன்னா அது குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இந்த பயிறு ரொம்ப நேரம் வெந்தால் நல்லா இருக்காது. நீ குழம்புலையும் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம், அதனால் அப்போ வெந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிக்கலாம். தட்டைப்பயிரை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கு ஒரு 2 நிமிஷம். இப்போ வெங்காயம்லாம் போட்டு தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அதில் நம்ம வெந்தயம் போடுவோம். சாம்பார், பருப்பு, கீரை இதெல்லாம் தவிர மற்ற எல்லாத்துக்கும் வெந்தயம் போட்டு தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மணமாக வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நீங்கள் என்ன காரக்குழம்பு செஞ்சாலும் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா இனிப்பாக இருக்க மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கியாச்சு. பூண்டும் போட்டிருக்கேன். எல்லா குழம்புலையும் பூண்டு ஒரு 2 பல் உரித்து போடுங்க, ரொம்ப நல்லது. வதங்கியாச்சு. இதில் தக்காளி போடலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இது வதக்கலாம். தக்காளி மசியலைன்னா அதில் 2 உப்பு போட்டு வதக்குங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தட்டைப்பயிறு சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் இப்படி பிரட்டிடணும். தட்டைப்பயிறு போட்டதுக்கப்புறம் கத்திரிக்காய் 2 எடுத்தோம். அது தட்டைப்பயிரில் உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே, அதனால் அதுக்கு உப்பு தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி 2 பிரட்டிட்டு இதில் குழம்பு மசாலா எடுத்து வச்சுருக்கோம் 3 ஸ்பூன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா பிரட்டிடலாம். கத்திரிக்காய், தட்டைப்பயிறு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதக்குனதில் மசால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடலாம். அதில் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி. நல்லா கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். தட்டைப்பயிறு வேகிறதுக்கு, கத்திரிக்காய் வேகிறதுக்கு எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். தட்டைப்பயிறு வேகிற வரைக்கும். குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. தட்டைப்பயிறு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வேகலை, இனி லைட்டாக கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க, குழம்போட டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால் ரொம்ப வேக விடாமல் எடுங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் குழம்பு. இப்போ தட்டைப்பயிறு கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு.
நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. புளி தேவைப்பட்டால் புளி லைட்டாக ஊற்றிக்கோங்க. அது அளவுக்கு அதிகமாக புளி ஊற்றினா குழம்போட டேஸ்ட் மாறிடும். அதனால் குட்டியோண்டு புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா அந்த புளியை முழுசாக கூட போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, தேவைப்பட்டால் புளி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி.